குஜராத் மாநிலத்தில் பவ்நகர் மாவட்டத்தில் சிங்கம் ஒன்று பலிதனா டலுக் பகுதியில் ஒரு மந்தவாளியை 30 நிமிடங்கள் காத்திருந்து விட்டதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தகவல் தெரிவிக்கிறது. இந்த சுவாரஸ்ய நிகழ்வு மந்தவாளியின் உயிருக்கு எந்த அபாயமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. குறித்த சிங்கம் பின்னர் அந்த இடத்தை விட்டு வெளிவந்தது. தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மூளைச்சாவு ஏற்படுத்திய சிறுவனின் உடல் உறுப்பு கேரளா மாநிலத்திலுள்ள 6 பேர்களின் உயிரை பாதுகாத்துள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கையில் இது ஒரே சமயத்தில் பலருக்கு அவசரமான உண்மை உதவியாக அமைந்துள்ளது என்று தெரிவிக்கின்றது. இந்த பிரதான நிகழ்வு மருத்துவத் துறையின் முக்கியத்துவத்தை மேலும் வலிப்புவிக்கின்றது. ஹைதராபாத் நகரில் தெலங்கானா மாநிலம் அதிக வளர்ச்சி கொண்ட முதல் 5 மாநிலங்களில் ஒன்றாக பிரகடனமானதை சிஎஸ்ஆர் டெய்லி வெளியிட்டிருக்கிறது. வேர்ல்ட் பேங்க் தரவரிசைப்படி அது அப்பர் மிடில் இன்கம் பிரிவில் வெளியாகியுள்ளனர். இதை எதிர்த்து பீகார் மாநிலம் கடைசி நிலையில் உள்ளது. தமிழ்நாடு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அரசு பல்கலைக்கழகங்களில் தலைமை பொறுப்பு கொள்ளுவது தொடர்பாக அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். அவர் 15 பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர்ஸ் பதவியில் ஆட்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் நியமனத்தில் பெரும் பங்கம் இருப்பதை சமாளிக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். முன்னாள் டிஎம்கே அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி RS35 crore ஊழல் குற்றச்சாட்டில் காவல்துறை அழைப்பை ஏற்காமல் விட்டார். இதனால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. த ஹான்ஸ் இந்தியா இதனை பற்றி அறிக்கையிட்டுள்ளது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சு விருதாய் மகால் கீர்த்தானா ஒரு மெய்நிகர் வீடியோவுக்கே எதிராக உரிமை கோரியுள்ளார். 1 crore வெளிவந்து அவள் ஒரு தலைமுறை அடிப்படைக்கு ஏகாதிகார போர்த்தல் செய்யவில்லை என்று ஆக்ரோஷித்துள்ளார். இந்தியாவில் 58 பொறியியல் கல்லூரிகள் குறைந்த பண்பு மற்றும் சேர்க்கை குறைவுகள் காரணமாக மூடப்பட உள்ளன. AICTE அறிவிப்புப்படி இதனால் கல்லூரிகளால் பாதிக்கப்படுகின்ற மாணவர்கள் தங்கள் படிப்புகளை முடிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனார்கள். அறிக்கை முடிவுகளை வழங்குகிறோம். அடுத்த செய்திக்கு காத்திருக்குங்கள். ஆர்பிஸ் தமிழ் உலகம் ஒவ்வொரு மணி நேரமும் orbis tv